ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ரரிமார்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன்னா, உங்களுடைய அசைன்மெண்ட் டாபிக் வந்து அசைன்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்போம் சரிங்களா. அசைன்மெண்ட் கொடுத்துட்டு அந்த அசைன்மெண்ட்லேருந்து டெக்னிக்கல் ஆர்டிக்கல் வந்து நான் எழுத சொல்லியிருப்பேன் சரிங்களா. அந்த அசைன்மெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சரிங்களா, பிபிடி அப்புறம் வந்து வேர்டு வந்து எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கல் ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கல் வந்து ரெடி பண்ணியிருக்கணும். அது என்ன பண்ணியிருக்கணும், வேர்டில் எம்எஸ் வேர்டில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் போட்டு டைப் பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களா. அது எப்படி இருக்குன்னு ஃபார்மேட் காட்டுறேன் பாருங்கள். சாம்பிள் ஒரு இது வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் எனது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் வந்து உங்கள் சீனியர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது சரிங்களா. அந்த மாதிரி பாருங்கள், வேர்டில் எம்எஸ் வேர்டில் சரிங்களா, இந்த மாதிரி போட்டு கரெக்டாக அலைன் பண்ணி ஒரு 5 to 8 பேஜஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா, எப்படி அலைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் சரிங்களா. அதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்து உங்களோட அசைன்மெண்ட்டில் வந்து அதே மாதிரி பண்ணி பெட்டராக நீங்கள் பண்ணலாம் சரிங்களா. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்தாச்சு. அதில் வந்து நீங்கள் டெக்னிக்கல் ஆர்டிக்கல் வந்து ரெடி பண்ணணும் சரிங்களா. நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸ்லேயே பார்த்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கல் ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த டெக்னிக்கல் ஆர்டிக்கல் ரெடி பண்ணும் போது என்ன பண்ணணும்னா வந்து சோர்ஸ் ரெடி பண்ணணும் சரிங்களா. அந்த சோர்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், அது வந்து ரிசர்ச் ஆர்டிக்கலாக இருக்கலாம் சரிங்களா. ரிசர்ச் ஆர்டிக்கல் எங்கே இருக்கும், ஜர்னல்ஸில் இருக்கும் சரிங்களா. ஜர்னல்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி பாப்புலர் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எழுத போகிறது எல்லாமே பாப்புலர் ஆர்டிக்கல் தான் சரிங்களா. பாப்புலர் ஆர்டிக்கல்னு சொன்னால் தான் செமி டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி பாப்புலர் ஆர்டிக்கலாக இருக்கலாம் சரிங்களா, இல்லாட்டி நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலாக இருக்கலாம் சரிங்களா. அப்புறம் இல்லாட்டி என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டோடைய ரிப்போர்ட் சரிங்களா, கவர்மெண்ட்டோடைய ரிப்போர்ட்டாக இருக்கலாம் சரிங்களா, இல்லாட்டி ஏதாச்சும் புக்ஸாக இருக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி வந்து வந்து ஒரு சோர்ஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. சோர்ஸில் என்ன பண்ணணும், மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு சரிங்களா. அதான் வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப். சோர்ஸ்லேருந்து மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, அதை வந்து தரவாக ஸ்டடி பண்ண போகிறீங்க. கிரிட்டிக்கல் ரீடிங் சரிங்களா, கிரிட்டிக்கல் ரீடிங். அதில் என்ன பண்ணணும், அதில் கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து பார்த்துட்டு அதில் என்ன பண்ணணும், ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துருக்கணும் சரிங்களா. அந்த ஹிண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், நிறைய ஸ்டடிஸ்லாம் பண்ணி ஒரு அவுட்லைன் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் சரிங்களா. அந்த அவுட்லைன் என்ன பண்ணியிருக்கணும், என்ன ஸ்டடி, என்ன டாபிக் கீழே வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்ன ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதை டிஸ்கஸ் பண்ணுற என்ன இதில் எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களா. அதில் ஃபஸ்ட் என்ன இருக்கணும், வழக்கமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் சரிங்களா. இன்ட்ரோடக்ஷனில் என்ன, அதோடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் சரிங்களா. பேக்ரவுண்டில் அதோடைய யூசஸ் என்ன சரிங்களா, அந்த டாபிக் பற்றி யூசஸ் என்ன, இல்லாட்டி எதுக்காக அந்த டாபிக் படிக்கிறோம், இல்லாட்டி அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன சரிங்களா, என்ன பர்பஸ்க்காக படிக்கிறோம் சரிங்களா. அதை பற்றி ஒரு பேசிக்கான டேட்டா, பேக்ரவுண்ட் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து கொடுத்துருக்கணும் சரிங்களா. பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன், நம்ம உங்களோட ஸ்டடியை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. அப்புறம் அடுத்து வரக்கூடியது என்னது, நம்ம கிளாஸ்லேயே பார்த்த மாதிரி பாடி சரிங்களா. அந்த பாடியில் தான் என்னது முக்கியமான மெயின் ஏரியா, மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். அந்த பாடியில் என்ன தான் என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி நிறைய சப்ஹெட்டிங்ஸை போட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. சப்போஸ் அதோடைய டெஃபினேஷன்ஸ் சரிங்களா, அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரிங்களா, அதோடைய சேலஞ்சஸ் இல்லாட்டி அட்வான்டேஜஸ் சரிங்களா, அதோடைய லிமிட்டேஷன்ஸ், அப்புறம் அதோடைய ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கடைசியாக என்ன பண்ண போகிறோம், கன்க்ளூஷன் சரிங்களா. கன்க்ளூஷனில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கணும் சரிங்களா. சஜஷன்ஸ் இல்லாட்டி ஃப்யூச்சரில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்கணும். அப்புறம் வந்து டேக் ஹோம் மெசேஜ் சரிங்களா, அதோடைய முக்கியமாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இல்லை முக்கியமாக இருக்கக்கூடிய நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து சம்மரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம் சரிங்களா அந்த கன்க்ளூஷனில் சரிங்களா. அப்படி தான் நம்ம வந்து ஆர்டிக்கல் எழுதுறதுக்கான ஃபார்ம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி கிளாஸில் சொன்ன மாதிரி கூகுள் ஸ்காலர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது சரிங்களா. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. கூகுள் ஸ்காலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் இது ஒரு சர்ச் இன்ஜின் வரும் சரிங்களா. இதில் போயிட்டு உங்களோட டாபிக் வந்து நீங்கள் வந்து டாப்பிக்கோட கீவேர்ட்ஸ், நான் எக்ஸாம்பிள் பாருங்கள், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி போடுறேன் சரிங்களா. டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர்னு போட்டோடனே இந்த மாதிரி நிறைய லிங்க்ஸ்லாம் வரும் சரிங்களா. அது இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் நெக்ஸ்ட் லிங்க், நெக்ஸ்ட் டேப்பில் கொடுத்தீங்கன்னா அப்படியே பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும் சரிங்களா. இல்லாட்டி இதையே வந்து அடுத்ததில் கொடுத்தீங்கன்னா கூட என்னது பிடிஎஃபாக வந்துடும்
லோட் ஆயிட்டிருக்கு. பாருங்க அப்படியே லோட் ஆகுது பாருங்க. இருக்குங்களா? இத நம்ம என்ன பண்ணுவோம், அத டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம இது படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாரி ஒரு 4லருந்து 5 வந்து டெக்னிக்கல் ஆர்டிக்கிள் வந்து நீங்க வந்து உங்களுடைய அசைன்மென்ட்க்கு என்ன பண்ணியிருக்கணும், 4லருந்து 5 டெக்னிக்கல் ஆர்டிக்கிள் சரிங்களா? டெக்னிக்கல் ஆர்டிக்கிள் 4லருந்து 5 டெக்னிக்கல் ஆர்டிக்கிள் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? சோர்ஸ்ல வந்து 4லருந்து 5 டெக்னிக்கல் ஆர்டிக்கிள் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? டெக்னிக்கல் ஆர்டிக்கிள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அதுல 2 ஆர்டிக்கிள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பிரிண்ட் அவுட் போட்டு சரிங்களா? பிரிண்ட் அவுட் போட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எடுத்துட்டு வந்திருக்கோம். 2 டெக்னிக்கல் ஆர்டிக்கிள். இந்த மாரி கூகுள் ஸ்காலர்ல எடுத்த ஆர்டிக்கிளோ சரிங்களா? இல்லாட்டி வேற ஏதாவது சோர்ஸ்லேருந்து எடுத்த ஆர்டிக்கிளோ என்ன பண்ணலாம், 2 ஆர்டிக்கிள் வந்து இல்லாட்டி நீங்க ஜர்னல்ஸ்ல கூட நீங்க போய் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஜர்னல்ஸ் வந்து நம்ம லைப்ரரியில இருக்கக்கூடிய ஜர்னல்ஸ்ல கூட ட்ரை பண்ணலாம். பட் ஜர்னல்ஸ் வந்து என்னது, நீங்க வந்து ஒவ்வொரு ஜர்னலா எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேடி பிடிக்கிறதுக்கு. நீங்க வந்து கூகுள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து இந்த கூகுள் ஸ்காலர் மூலியமா உங்களோட டாபிக்லேருந்து ஆர்டிக்கிள் வந்து எடுத்துக்கலாம். சரி 4லருந்து 5 ஆர்டிக்கிள் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? அதில 2 ஆர்டிக்கிள் வந்து எது ரொம்ப ரெலவென்ட்டா இருக்கோ அந்த ஆர்டிக்கிள் எடுத்து என்ன பண்ணுங்க, நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு வந்துருங்க. சரிங்களா? கிளாஸ்க்கு கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, அத நம்ம முன்னாடியே சொன்ன மாரி பாருங்க. இப்படிதான் இருக்கும் இந்த ஆர்டிக்கிள் அப்ளிகேஷன்லாம். சரிங்களா? இதில பாருங்க பாருங்க ஆத்தரோட நேம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். அத ஓப்பன் பண்றேன் பாருங்க. இது பாருங்க இதான் வந்து எடிட்டோரியல் போர்டு. ஒவ்வொரு ஜர்னலும் அப்படிதான் குடுத்துருப்பாங்க. எடிட்டோரியல் போர்ட்னா என்னது, இவங்க தான் வந்து நம்ம ஆர்டிக்கிள வந்து அக்செப்ட் பண்ணலாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றது வந்து என்னது இவங்க தான். சரிங்களா? இதுக்கு என்னது பீர் ரிவ்யூட் ஜர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பீர் ரிவ்யூட் ஜர்னல். பீர்ஸ்னா என்னது? ஒரே கேட்டகரியில இருக்கவங்க. சரிங்களா? வேற சயின்டிஸ்ட் ஒரு எழுதி குடுக்குறத இன்னும் சில சயின்டிஸ்ட் அத என்ன பண்ணுவாங்க, அத வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. கரெக்ட்டா இருக்கா இல்லையா? ஏதாச்சும் கரெக்ஷன் ஏதாவது இருந்தா நமக்கு திரும்ப அனுப்புவாங்க. அத நம்ம திரும்ப கரெக்ட் பண்ணி அனுப்புனோம்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருவாங்க. சரிங்களா? அதான் பீர் ரிவ்யூட் ஜர்னல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதில பாருங்க ஒன் பை ஒன்னா குடுத்துருக்காங்க. கிளாஸ்ல சொன்ன மாரி பாருங்க, இங்க வந்து இந்த ஜர்னலோடைய ஹெட்டிங்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஹெட்டிங்ஸ் அந்த இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இங்க வந்து டைட்டில் இருக்கு. இங்க பாருங்க ஆத்தரோட பேர். சரிங்களா? ஆத்தரோட பேர் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் என்னது? ஃபர்ஸ்ட் ஆத்தர், இவங்க செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆத்தர் தான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவங்களுடைய அட்ரஸ்லாம் குடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அ அப்ஸ்ட்ராக்ட் சரிங்களா? இதுதான் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் சரிங்களா? அது என்னது முன்னாடி சொன்ன மாரி இது வந்து ஒரு ட்ரைலர் மாரி சரிங்களா? என்னது 100 டூ 150, 150 வேர்ட்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில இருக்கும். சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அதில வந்து சொல்லியிருப்பாங்க. சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கீவேர்ட்ஸ் சரிங்களா? கீவேர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? அதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் கீவேர்ட்ஸ். சரிங்களா? இத வச்சு நம்ம அந்த டாபிக் வந்து என்ன ஹெட்டிங்ஸ், என்ன கன்டென்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் வந்து கீவேர்ட்ஸ். இந்த மாரி கீவேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் பாருங்க நம்ம கிளாஸ்ல சொன்னோம் பார்த்தீங்களா? இன்ட்ரோடக்ஷன் இருக்கு பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. இன்ட்ரோடக்ஷன் அத பத்தி பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் டேட்டாலாம் குடுத்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதில பாருங்க நடுவுல இங்க நேம் போட்டு இயர்லாம் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க அவங்க மாரி அவங்க பண்ண ரிசர்ச் ஒர்க் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மெட்டீரியல் வந்து எடுத்து அந்த கன்டென்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் குடுக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, குடுத்துருப்பாங்க. இதுக்கு என்னது சைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த மாரி ஆர்டிகில்ஸ் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆர்டிகில்ஸ் எடுத்ததுக்கப்புறம் முன்னாடியோ, பின்னாடியோ என்ன பண்ணணும், முன்னாடி போட்டிங்கன்னா, அக்கார்டிங் டூன்னு போட்டு அந்த ஆத்தரோட நேமு, இயர் போட்டு எழுதணும். பின்னாடி போட்டிங்கன்னா, இந்த மாரி பிராக்கெட்ல போட்டு, அந்த அவங்களுடைய கடைசி நேம், லாஸ்ட் நேமு பிளஸ் அவங்களுடைய இயர். எந்த இயர்ல புக் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து அதில மென்ஷன் பண்ணியிருக்கும். சரிங்களா? அது மாரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அப்படியே எடுத்து போட்டீங்கன்னா, இதெல்லாம் என்னது அந்த மாரி போட்டுக்கணும். சரிங்களா? பாருங்க லிட்ரேச்சர் ரிவ்யூஸ் குடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க டேட்டா சோர்ஸ் மெத்தடாலஜி தான் என்னது மெட்டீரியல்ஸ் ஆர் மெத்தட்ஸ். சொன்னோம் பார்த்தீங்களா? மெத்தடாலஜி மெட்டீரியல்ஸ் மெத்தட் சரிங்களா? இல்லாட்டி ரிசர்ச் மெத்தடாலஜி சரிங்களா? ரிசர்ச் டிசைன் சரிங்களா? அதெல்லாம் அப்படி இருக்கும். அப்புறம் பாருங்க ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் சரிங்களா? ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் கிராஃப்லாம் நெறைய போட்டிருக்காங்க. அப்புறம்
ரெக்கமெண்டேஷன் ரெஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ரெஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ரெஃபரன்ஸ்லாம் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்காங்களா? சரிங்களா? இதுதான் என்னது? என்ன சொன்னோம்? ஏபிஏ ஃபார்மேட். சரிங்களா? ஆல்ஃபபெட்டிக்கலா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் லைன்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த ஸ்பேஸ் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? ஹேங்கிங் இண்டென்ட்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹேங்கிங் இண்டென்ட். சரிங்களா? ஹேங்கிங் இண்டென்ட். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இது வந்து என்னது? இது ஒரு டைப் ஆஃப் ஆர்டிகல். இது வந்து என்னது? இது வந்து ரிசர்ச் ஆர்டிகல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆர்டிகல் நிறைய டைப் பார்த்தோம். சரிங்களா? அதெல்லாம் என்னது? இது வந்து ரிசர்ச் ஆர்டிகல். சரிங்களா? ஐடென்டிஃபிகேஷன் வச்சாலும் என்னது? கரெக்டாக பார்த்து எழுதணும். ரிசர்ச் ஆர்டிகல். சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன், அப்ஸ்ட்ராக்ட், இன்ட்ரோடக்ஷன், மெட்டீரியல்ஸ் மெத்தட் அதெல்லாம் இருந்தது. அது வந்து என்னது? ரிசர்ச் ஆர்டிகல்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னொன்று வந்து காமனாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆர்டிகல்ஸ். அதாவது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் அக்ரினா அக்ரி, இல்லாட்டி மெடிக்கல்னா மெடிக்கல், அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து என்னது? அது வந்து அது வந்து என்னது? செமி டெக்னிக்கல் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஆர்டிகல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் பார்ப்போம். அதாவது ரிசர்ச் ஆர்டிகல் மட்டும் உங்களோட அசைன்மெண்ட்டுக்கு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாடல்ஸ், இந்த சாம்பிள்ஸ்லாம் காட்டுறோம். சரிங்களா? இது பாருங்க. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ரிலேட்டடாக இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆத்தரோட நேம் கொடுத்துருக்காங்க. கீவேர்ட்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பாருங்க. நான் கொடுத்துருக்கேன் பாருங்களா? ரெட்டி 2001. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டி 2001க்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன புக்லேருந்து எடுத்தாங்க. சரிங்களா? என்ன புக்லேருந்து எடுத்தாங்க, என்ன பேஜ் நம்பர் முதற்கொண்டு அந்த புக்கோட டைட்டில் என்னது ரெஃபரன்ஸில் கொடுத்துருவாங்க. நீங்களும் அந்த மாதிரி எடுத்து அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஆத்தரோட பேர் இயரோட மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதை பாருங்க கிராஃப்ஸ்லாம் போட்டு கரெக்டாக எவ்வளோ அதில் பார்க்கும்போது என்னது எவ்வளோ நீட்டாக வந்து அலைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி சோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிபிடி போடணும். சரிங்களா? பிபிடி போடுறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்க. பிபிடியோடைய மாடல் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மாடல் பிபிடியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர். சரிங்களா? நம்ம எப்பவுமே பிபிடி போடும்போது சரிங்களா, பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். அதாவது ரொம்ப என்னது கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதாவது பேக்ரவுண்டும் ஃபாண்ட்டும். சரிங்களா? ஒன்று என்னது பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்தால் நம்மளோட டெக்ஸ்ட் வந்து லைட்டாக இருக்கும். சரிங்களா? இல்லாட்டி டெக்ஸ்ட்டு டார்க்காக இருந்தால் பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனிஃபார்மாக ஒரே இது ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? க்ரீன் இங்கே கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்ரீன் பேக்ரவுண்ட் இல்லாட்டி ப்ளூ பேக்ரவுண்ட். சரிங்களா? அந்த பேக்ரவுண்ட் தான் ஃபாலோ பண்ணணும். இதுதான் யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதான் அந்த பேக்ரவுண்ட் கலர் சொல்கிறோம். இந்த கலர் சொல்கிறோம். சரிங்களா? அப்புறம் வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் எல்லோ கலர்லையும் சரிங்களா, எல்லோ கலர்லையும் சரிங்களா, கண்டென்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். சரிங்களா? இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 28, இதுக்கு வந்து என்னது 40. சரிங்களா? இதெல்லாம் ரெண்டுமே வந்து எரியல் ஃபாண்ட் தான். சரிங்களா? அந்த ஃபாண்ட்டில் எப்படி மாற்றுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் வச்சுருக்கணும். இந்த நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம இது பார்க்கும்போதே வந்து 6/7 ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் பார்த்தோம். சரிங்களா? பிபிடி பார்க்கும்போது என்னது 6/7 ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட என்னது மொத்தம் 6 புல்லட்டின்ஸ் இருக்கணும். 1, 2, 3, 4, 5 இருக்குது இதில். 5 புல்லட்டின்ஸ் இருக்குது. ஒரு புல்லட்டினுக்கு வந்து 7 வேர்ட்ஸ். இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரிங்களா? மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து 7 இருக்கணும். சரிங்களா? 1 ஆர் 2 அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு இதுக்கானது 7 வந்து வேர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டு வச்சுருக்கணும் நீங்கள் பிபிடியில். சரிங்களா? பேராகிராஃபாக போடக்கூடாது. சரிங்களா? அதை வந்து பிரேக் பண்ணி இல்லாட்டி நீங்கள் டைப் பண்ணி அதுலேருந்து ஹிண்ட்ஸாக டெவலப் பண்ணி அந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸாக போடணும். சரிங்களா? பேராகிராஃப் வந்து போடக்கூடாது. சரிங்களா? புல்லட் பாயிண்ட்ஸாக தான் போடணும். சரிங்களா? ஃபார்மெட் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். பேக்ரவுண்ட் தான் அது ப்ளூ இல்லாட்டி கிரீன் கலரில் இருக்கணும். பாண்ட் சைஸ்லாம் இப்படி இருக்கணும். சரிங்களா? அதை நான் எப்படி எடிட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சாம்பிள் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். சரிங்களா? நீங்கள் காப்பி பண்ணி போட்டதுக்கப்புறம் என்னது புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல நியூ ஸ்லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டைட்டிலோட வேணுமா, டைட்டில் அண்ட் கண்டென்ட் வேணுமா அப்படின்னு, இல்லாட்டி டேபிள் போடணுமான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறதுக்கு பாருங்கள், டிசைனில் போனீங்கன்னா சரிங்களா, அங்கே பேக்ரவுண்டோடைய ஃபார்மட் இருக்கும். அந்த ஃபார்மட்டில் போயிட்டு இந்த சாலிட் ஃபில் இருக்காங்க. சாலிட் ஃபில் சூஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இங்கே கலருக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து எனது பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த ப்ளூ கலர் கொடுத்துருங்க. நமக்கு வேணால் டிரான்ஸ்பரண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில். சரிங்களா?
நான் டிரான்ஸ்பரன்சிலாம் குடுக்கல. கரெக்டான ஃபார்மேட் என்னவோ அத குடுத்துருக்கேன். இதில குடுத்துருந்தது அப்ளை டூ ஆல் குடுத்துருக்கேன். அப்ளை டூ ஆல் குடுத்தா எல்லாருக்கும் வந்து எல்லா ஸ்லைடுக்கும் வந்து அப்ளை ஆயிரும். சரிங்களா? இது பாருங்க. ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து வேற ஃபாண்ட் இருக்கு. ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணிட்டு சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டு பாருங்க. ஃபாண்ட் இங்க சொன்னோம்னா வேற ஃபாண்ட் மாத்திக்கலாம் நம்ம. இதில வந்து ஹெட்டிங்க்கு வந்து எரியல் பிளாக் சரிங்களா? ஃபாண்ட் வந்து என்னது 44 இருக்கட்டும். அதோட கலர் மாத்துறேன் பாருங்க. ஃபாண்ட்டோட கலர் எல்லோ கலர் சரிங்களா? இதில இருக்கக்கூடிய கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது எரியல்ல தான் இருக்கு. சப்போஸ் வேற இருந்துச்சுன்னா மாத்திக்கலாம். எரியல் இருந்தா எரியல் மாத்திக்கங்க. ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 28 சரிங்களா? நம்மளுடைய மேக்ஸிமம் வந்து 24 வைக்கலாம். சரிங்களா? ரெகுலரா வந்து. நம்மளுடைய ஸ்லைடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொஜெக்ட்ல வந்து என்னது 28 வச்சா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். நீங்க 24 வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். 28 வச்சா இன்னும் கொஞ்சம் விசிபிளா இருக்கும். சரிங்களா? இது பாருங்க மாத்திட்டு என்ன பண்ணணும், இதோட கலரும் மாத்தணும். இது வந்து ஒயிட் கலர்ல மாத்தணும். சரிங்களா? இந்த மாரி இருக்கணும். அப்புறம் கீழ வந்து என்னது இந்த இடத்துல உங்களுடைய நேம், ஐடி நம்பர் போட்டுக்கங்க. சரிங்களா? நேமு, ஐடி நம்பர் போட்டுக்கங்க. அடுத்த ஸ்லைடு பாருங்க. ஆல்ரெடி அது மாரி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது பாருங்க எதுக்கு கான்ட்ராஸ்டான கலர்ன்னு சொன்னீங்கன்னா, பாருங்க இது 2மே என்னது டார்க் கலர். டார்க் ப்ளூ சரிங்களா? அது ப்ளூவும் கொஞ்சம் ரொம்ப டார்க்கா இருக்க மாரி இருக்கு. பிளாக்கும் டார்க்கா இருக்க மாரி இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த லேப்டாப்ல பார்க்கும்போது நல்லா தெரியிற மாரி இருக்கலாம். பட் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த லைட் சோர்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, இதில ரொம்ப டல்லா இருக்கும். என்ன கலர், என்ன டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. அதுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ பேக்கிரவுண்ட் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டா வச்சுட்டோம். நம்ம என்ன பண்ணணும், இத வந்து லைட்டா மாத்தணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்றோம், சூஸ் பண்ணிட்டு பாருங்க. கண்ட்ரோல்+A குடுக்கலாம். உள்ள குடுத்து இல்லாட்டி இது இப்படி இந்த மாரி கர்சர வச்சு இந்த மவுஸ வச்சு இது பண்ணா செலக்ட் ஆயிக்கும். ஃபாண்ட்டோட கலர் பாருங்க. எல்லோ கலர் மாத்துறேன். ஃபாண்ட்டோட சைஸ் வந்து எரியல் பிளாக் மாத்துறேன். சைஸ் வந்து 40 இருக்கு. அதே மாரி இப்படி மாத்தும்போது ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த நடுவுல அந்த லெஃப்ட் சைட்ல வந்து இந்த மாரியான சிம்பிள் வரும். சரிங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்டாப் ஃபிட்டிங் டெக்ஸ்ட் டூ தி பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, அது ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? என்னது இல்லாட்டி என்னது அது வந்து ஆட்டோ ஃபிட்டிங்ன்னு சொல்லி குடுத்துட்டீங்கன்னா, சரிங்களா? ஆட்டோ ஃபிட்டிங் குடுத்தா என்ன ஆகும்? நீங்க ஃபாண்ட் சைஸ் மாத்துனாலும் என்னது மாறாம அப்படியே இருக்கும். இந்த ஆட்டோ ஃபிட் சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, 2வது இருக்க ஆப்ஷன் குடுக்கும். ஸ்டாப் ஃபிட்டிங்ன்னு சொல்லி சரிங்களா? அப்படி குடுத்தா அது கரெக்ட்டா நீங்க குடுக்குற ஃபாண்ட் சைஸ்க்கு தகுந்த மாரி அந்த டெக்ஸ்ட்டும் வந்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. சென்டர்ல குடுத்துட்டு அடுத்து பாருங்க. இத சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இதோட கலர் வந்து என்ன பண்றேன்? ஒயிட் கலர் வைக்கணும். ஒயிட் கலர் வச்சுட்டு ஏரியல் ஃபாண்ட் மாத்துறேன். ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 28 வைக்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இதோட அலைன்மென்ட் பண்ண பாருங்க. ஜஸ்டிஃபிகேஷன் இங்க 3 இருக்குங்களா? 4 இருக்கா? லாஸ்ட்டா இருக்கு பாருங்க. கண்ட்ரோல் பிளஸ் ஜஸ்டிஃபைன்னு வருதுங்களா? ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும். இப்படி குடுத்தோனே என்னது? ஈவனா மாறிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்பேசிங் சரிங்களா? ஸ்பேசிங் வந்து 1.5 ஸ்பேசிங் குடுக்கலாம். பட் இது குடுத்தா என்னது? இன் பிட்வீன் அ ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் எனக்கு நெறைய கேப் வர மாரி இருக்கும். அதனால வந்து லைன் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க இந்த ஸ்பேசிங் இருக்கு பாருங்க. இந்த பிஃபோர் ஸ்பேசிங்ல வந்து ஒரு 12, 18, 24 அந்த மாரி குடுத்துக்கங்க. ஒரு 18 ஒரு 18 குடுங்க. அப்படி குடுக்கும்போது என்னது, ஒரு புல்லட் பாயிண்ட்க்கு இன்னொரு புல்லட் பாயிண்ட்க்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதுவும் கொஞ்சம் நமக்கு ரீடிங்க்கு கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த மாரி ஸ்பேசிங் வந்து குடுத்துக்கங்க. சரிங்களா? குடுத்துட்டு அலைன்மென்ட் வந்து என்னது, இந்த மாரி கரெக்ட்டான அலைன்மென்ட் குடுத்துருக்கணும். சரிங்களா? திரும்பவும் சொல்றேன். பேக்கிரவுண்ட் வந்து ப்ளூல இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து ஒயிட்ல இருக்கணும். டைட்டில் வந்து எல்லோல இருக்கணும். சரிங்களா? இந்த ஃபார்மேட்ல எல்லாரும் கரெக்ட்டா ஒரு அ யூனிஃபார்மான ஃபார்மேட் போட்டுக்கணும். சரிங்களா? யூனிஃபார்ம் எல்லாரும் இந்த ஃபார்மேட்ல தான் வந்து போட்டுருக்கணும். சரிங்களா? யூனிஃபார்மா எல்லாரும் இந்த ஃபார்மேட்ல தான் வந்து போட்டிருக்கணும். சரிங்களா? புல்லட் பாயிண்ட்ல போடணும். இந்த மாரி பேராகிராஃபா போடாம புல்லட் பாயிண்ட்ஸ்ல போடணும். சரிங்களா? 6 புல்லட் 6/7 ரூல் சொன்னோம்ல. 6 புல்லட் பாயிண்ட் ஒரு புல்லட் பாயிண்ட்டுக்கும் 7 வேர்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப அதிகமா இருந்தா அத படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்? அத வந்து ஷார்ட் பண்ணி, கட் பண்ணி நீங்க கரெக்ட்டான ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து போட்டுருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஆர்டிக்கிள் டவுன்லோட் பண்ணணும். பிரிண்ட் அவுட் எடுக்கணும். படிச்சு பார்க்கணும். அப்புறம் அதில வந்து ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணணும். அந்த ஹிண்ட்ஸ வச்சு பிபிடி போடணும். சரிங்களா? அந்த பிபிடி போட்டு என்ன பண்ணணும்னா, அது வந்து எனக்கு வந்து என்னது மெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். மெயில் ஐடி நான் குரூப்ல தனியா ஷேர் பண்றேன். சரிங்களா? மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அத வந்து பிடிஎஃபா மாத்தி மெயில் அனுப்புங்க. பிரிண்ட் போட்டாலும் பிடிஎஃபா மாத்தி பிரிண்ட் போடுங்க. ஏன்னா வந்து அலைன்மென்ட் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? அந்த பிடிஎஃப் எப்படின்னா, ஃபைலுக்கு போயிட்டு என்ன பாருங்க, அடுத்து சேவ் அஸ் குடுத்தீங்கன்னா, எந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்க அ சேவ் அஸ் டைப்ன்னு பாருங்க. அந்த பவர் பாயிண்ட்ல போயிட்டு நீங்க பிடிஎஃப்ப சூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? பிடிஎஃப்ப சூஸ் பண்ணீங்கன்னா, சேவ் குடுத்தீங்கன்னா, அது என்னது பிடிஎஃபா உங்களுக்கு வந்து அ சேவ் ஆயிருக்கும். இங்க பாருங்க நமக்கு பிடிஎஃபா வந்துருச்சு அது. இந்த மாரி பிடிஎஃப் என்ன பண்ணுங்க நீங்க எனக்கு மெயில் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா,
நான் மெயில்ல பார்த்துட்டு என்ன பண்ணிக்குவேன், வேற ஏதாவது கரெக்ஷன் இருக்கோ அப்படின்னு சொல்லி நான் பார்த்துப்பேன். சரிங்களா? இது அடுத்த கிளாஸ் வரும்போது, அடுத்த ப்ராக்டிகல் கிளாஸ் வரும்போது, நீங்க பிபிடியா கன்வெர்ட் பண்ணி, பிபிடி என்ன பண்ணுங்க, பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி என்னோட மெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா, நான் உங்கள நேர்ல கூப்பிட்டு பார்த்துட்டு, என்ன கரெக்ஷனோ அத பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வேர்ட். சரிங்களா? வேர்ட்ல வந்து என்னது, நம்ம இப்படி தான் வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் மினிமைஸ் பண்றேன். கொஞ்சம் உங்களுக்கு ஓவரால் அவுட்புட் கிடைக்கும். இந்த மாரி கரெக்ட்டா பாருங்க. டைட்டில் வந்து சென்டர்ல குடுத்துருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட் அப்ஸ்ட்ராக்ட் வந்து என்னது, நம்ம வந்து கடைசியா எழுதிக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் வந்து எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா தான் எழுதணும். சரிங்களா? லாஸ்ட்டா தான் அப்ஸ்ட்ராக்ட் எழுதணும். இப்போதைக்கு நீங்க எழுத தேவையில்ல. சரிங்களா? பிறகு இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. ஒரு ஹெட்டிங் கீழ அந்த இதெல்லாம் வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கு. சரிங்களா? ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்கணும். பாருங்களா? உங்க டேப்ல வந்து கீபோர்ட்ல வந்து டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா என்னது, இந்த ஸ்பேஸ் வந்துரும். சரிங்களா? அது மாரி குடுத்துட்டு கரெக்ட்டா அலைன் பண்ணியிருக்கணும். இதுலயும் பாருங்க அந்த ஜஸ்டிஃபிகேஷன். சரிங்களா? செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் காப்பி பண்ணி போட்டீங்கன்னா அது ஒரு அன்ஈவனா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும், அப்படி செலக்ட் பண்ணிட்டு அன்ஈவனா இருந்துச்சுன்னா அத செலக்ட் பண்ணிட்டு, சரிங்களா? ஜஸ்டிஃபிகேஷன்ல இல்லாட்டி கண்ட்ரோல் பிளஸ் ஜே இல்லாட்டி இந்த ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா அலைன் ஆயிரும். சரிங்களா? அதே மாரி இது வந்து நீங்க காப்பி பண்ணி போடும்போது இப்படி இருந்துச்சுன்னா, அது என்ன பண்ணும், ஒவ்வொரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த டேப்ங்க அந்த கர்சர் முன்னாடி வச்சுட்டு, டேப் ஒரு ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் வந்து வந்துரும். சரிங்களா? அதே மாரி பாருங்க, இந்த ஃபாண்ட்டோட சைஸ் பாருங்க. ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 12 இருக்கணும். ஃபாண்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன். சரிங்களா? டைம்ஸ் நியூ ரோமன். இந்த ஃபாண்ட்ட பார்த்துக்கங்க. சரிங்களா? டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்டு. ஃபாண்ட்டோட சைஸ் 12 இருக்கணும். சரிங்களா? சப் ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து போல்ட்ல குடுத்துருக்கணும். சரிங்களா? அதே மாரி சப் ஹெட்டிங்க்கு அப்புறம் இங்க வந்து நெறைய பேர் என்னது, இந்த காலன் வைப்பாங்க. 2 புள்ளி இருக்குல்ல. காலன் இல்லாட்டி செமிகாலன் வைப்பாங்க. சரிங்களா? அந்த காலன், செமிகாலன்லாம் எங்க வரணும் அப்டின்னா, இத தொடர்ந்து கன்டினியூஸா வேர்ட்ஸ், சரிங்களா? இப்படி இருந்தா தான் இந்த காலன் வரணும். சரிங்களா? அதனால இந்த நம்ம என்ன பண்ண போறோம், பேராகிராஃபா தான் எழுதப் போறோம். அதனால என்ன பண்ணணும், நீங்க வந்து இந்த காலன் வந்து குடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாரி கரெக்டான இதில வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க டைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு டைப் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். காப்பி பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு அயர்ன் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அப்படி போட்டு கடைசியா நாங்க ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க. இந்த மாரி ஃபார்மேட்ல ஹேங்கிங் இன்டென்ட் போட்டு தான் நம்ம என்னது இது பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இது வந்து ஒரு இதில தான் நான் காப்பி பண்ணி போட்டுருக்கேன். நான் எப்படி எடிட் பண்றேன்னு பாருங்க. செகண்ட் லைன்லேருந்து வச்சு நம்ம ஒரு டேப் குடுக்குறேன். சரிங்களா? அடுத்து ஒரு டேப் குடுக்குறேன். ஒரு சில இடத்துல வந்து இந்த டேப் வந்து விழுகாது. அப்படி விழுகாதம்போது என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வச்சுக்கிட்டு, சரிங்களா? இந்த செகண்ட் லைன்ல வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு சப்போஸ் செகண்ட் லைன்னா வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு என்டர் குடுக்கணும். சரிங்களா? என்டர் குடுத்தா லைட்டா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் டேப் குடுத்தீங்கன்னா, டேப் ஒர்க் ஆகும். சரிங்களா? சப்போஸ் ஒரு சில இதில ஒர்க் ஆகலன்னா, செகண்ட் லைன்ல ஸ்பேஸ் விட முடியலன்னா, என்னது, ஒரு என்டர் குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த இத குடுங்க. சரிங்களா? இது பாருங்க, நான் ஒரு பிடிஎஃப்லேருந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி அலைன் பண்றது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். சரிங்களா? இப்ப பாருங்க, ரொம்ப அன்ஈவனா இருக்கு. சரிங்களா? நமக்கு இதுவரைக்கும் நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. பட் இது வந்து இங்கேயே நின்றுச்சு. சரிங்களா? உடனே என்ன பண்ணுங்க, அத வந்து லாஸ்ட் லைன்ல, சரிங்களா, ஒரு ஸ்பேஸ் குடுத்துங்க. பேக் ஸ்பாஸ், ஒரு ஸ்பேஸ் பார், ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் இந்த டெலீட் பட்டன் இருக்குல்ல, அத அழுத்துனீங்கன்னா, அது பக்கத்துல வந்துரும். சரிங்களா? அதே மாரி ஒன் பை ஒன்னா பண்ணணும். ஒவ்வொரு இதுக்கும். ஸ்பேஸ் குடுத்தாச்சு, டெலீட். கடைசியா வச்சுட்டு ஒரு ஸ்பேஸு, ஒரு டெலீட். சரிங்களா? ஒரு ஸ்பேஸு, ஒரு டெலிட். இந்த மாரி குடுத்துக்கணும். பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், டேப் குடுத்துடணும். சரிங்களா? அப்படி குடுத்துட்டு பாருங்க, அன்ஈவனா இருக்கு. அத சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும். ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்தோனே பாருங்க, கரெக்ட்டா அந்த ஒரு ஈவனா மாறிடுச்சுங்களா? இந்த மாரி தான் இருக்கணும். சரிங்களா? இந்த மாரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு மாடல் பாருங்க, இந்த மாரி குடுத்துருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டாபிக் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் என்னது, அத பத்தி ஒரு பேக்ரவுண்டான டேட்டா. சரிங்களா? எவ்வளோ பீப்பிள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? எவ்வளோ வந்து மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு, இல்லாட்டி ஃபார்மருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, எதுக்காக வந்து அத ப்ரமோட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்புறம் ஏன் அக்ரிகல்ச்சர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் வந்து அதோடைய ஸ்கோப் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன ஐசிடி டூல்ஸ்லாம் இருக்கு. கவர்மெண்ட் என்ன மாரியான இன்டர்வென்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அதோடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, சரிங்களா? அத எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா எல்லாருக்கும் தெரியிற மாரி கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி ஹோலிஸ்டிக் அப்ரோச், அதான் கன்க்ளூஷன் தான் அப்படி குடுத்துருக்கோம். அதாவது ஒரு சஜஷன்ஸ் மாரி. சரிங்களா? இதுதான் என்னது கன்க்ளூஷன். இது வந்து என்னது, கன்க்ளூஷன் தான் என்னது இப்படி குடுத்துருக்கு. சரிங்களா? கன்க்ளூஷன் பண்ண ஒரு சஜஷன் குடுத்துருக்கோம். சரிங்களா? சஜஷன்ஸ் குடுத்து இத வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இத வச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ஸ் குடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த மாரி தான் வந்து எழுதணும். சரிங்களா? அதே மாரி இதையும் என்ன பண்ணணும், இந்த மாரி வேர்ட்லாம் போட்டு அலைன் பண்ணிட்டு, நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க போகும்போது,
ஃபைல்ல போயிட்டு சேவ் அஸ் குடுத்து பிடிஎஃபா மாத்திட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சரிங்களா? நீங்க வேர்டா கொண்டு போய் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா, அலைன்மென்ட் வந்து மாறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? நீங்க ஃபைல் நேம் வேணாலும் மாத்திட்டு நீங்க எங்க சேவ் பண்ணீங்கன்னா, அங்க அது வந்து சேவ் ஆயிடும். சரிங்களா? இந்த மாரி தான் பண்ணணும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும், உங்களோட அசைன்மென்ட்க்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்டடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும். சரிங்களா? மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணணும். அது என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிக்கிளா இருக்கலாம், புக்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அது ஸ்டடி பண்ணிட்டு, அது வந்து ஒரு ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணணும். ஹிண்ட்ஸ் இல்லாட்டி அவுட்லைன். சரிங்களா? அந்த அவுட்லைன் என்ன பண்ணும், டெவலப் பண்ணி அடுத்த கிளாஸ் வரும்போது கொண்டு வந்திருக்கணும். அப்புறம் பிபிடி போட்டிருக்கணும். சரிங்களா? அ ஹிண்ட்ஸ் மட்டும் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் கொண்டு வாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கம்மிங் வீக்ல வந்து ஹிண்ட்ஸ் மட்டும் கொண்டு வாங்க. அதுக்கு அடுத்த வாரத்துல வந்து அந்த பிபிடி வந்து நான் செக் பண்றேன். சரிங்களா? சப்போஸ் மண்டே வந்து கிளாஸ் இல்லாம இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் வரும்போது சப்போஸ் அடுத்த வாரம் உங்களுக்கு கிளாஸ் வந்துச்சுன்னா, பிபிடி கொண்டு வரணும். பிபிடி, ஹிண்ட்ஸ் 2ம் சேர்த்து கொண்டு இந்த வாரத்துல வந்து ஹிண்ட்ஸ் மட்டும். சரிங்களா? அடுத்த வாரம் வரும்போது என்னது பிபிடியும் போட்டு எனக்கு மெயில் அனுப்பிச்சு விட்ருங்க. சரிங்களா? நான் அத பார்த்துட்டு நேர்ல கிளாஸ்ல பார்த்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன் சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்த கிளாஸ் வரும்போது என்ன பண்ணணும், ஹிண்ட்ஸ் எடுத்துருக்கணும். சரிங்களா? ஹிண்ட்ஸ் எடுத்துருக்கணும். அப்புறம் அந்த டெக்னிக்கல் ஆர்டிக்கிள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும். சரிங்களா? ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கிள் என்ன பண்ணிக்கணும், அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். 2 டெக்னிக்கல் ஆர்டிக்கிள். சரிங்களா? அதான் பண்ணணும், வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும். சரிங்களா? அது போக இது வந்து நீங்க உங்க டாபிக் வந்து ஜெனரல் டாபிக், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸா இருந்துச்சு. 80% பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸா வந்து உங்களுக்கு குடுத்துருப்பேன். சரிங்களா? ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து இந்த கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ் இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸோட இத பத்தி குடுத்துருப்பேன். சரிங்களா? கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, பிஎம்எஃபிஒய்ன்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்னா, குடுத்துட்டு என்ன பண்றேன், அ கவர்ன்மென்ட்டோடைய கைட்லைன்ஸ் கவர்மெண்ட்டோடைய கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தோம்னா என்னது, கைட்லைன்ஸ் வரும். சரிங்களா? கைட்லைன்ஸ் குடுத்தோம்னா என்னது, அடுத்து ஒரு ரைட் சைடு இதில குடுக்குறோம் பாருங்க. அதோட கைட்லைன்ஸ் வருது. இதுதான் என்னன்னா, அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணும்போது, அந்த கவர்மெண்ட் வந்து என்ன மாரியான இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இத என்ன பண்ணணும், இத டவுன்லோட் பண்ணிட்டு சரிங்களா? பேங்கட் ஆப்பரேஷனல் கைடன்ஸும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது என்னது, ஒரு 200 டூ 150, 200 பேஜஸ் இருக்கும். சரிங்களா? இத என்ன பண்ணுங்க, ஒன் பை ஒன்னா படிச்சு பார்க்கணும். சரிங்களா? இது முக்கியமா ரொம்ப டீட்டெயிலா இல்லனாலும் எனக்கு ஒரு முக்கியமான ஏரியாஸ் மட்டும். சரிங்களா? இந்த இண்டெக்ஸ்லயே பார்த்துட்டு பாருங்களேன், அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குங்களா? அப்ஜெக்டிவ், இந்த அடாப்ஷன், இதோட கவரேஜ் யாரெல்லாம் கவர் பண்றாங்க, என்னென்ன கிராஃப்ட் கவர் ஆகுது, சரிங்களா? என்னென்ன ரிஸ்க் இருக்கு, சரிங்களா? என்னென்ன ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? அது மாரி ஒரு முக்கியமான இது மட்டும் என்ன பண்ணுங்க, படிச்சுட்டு இதுலருந்து என்ன பண்ணணும், நீங்க வந்து உங்களோட பிபிடி இன்ஸோ இதுலருந்து வேர்ட் காப்பிக்கு வந்து நீங்க ரெடி பண்ணணும். சரிங்களா? இது வந்து ஸ்கீம்ஸ். சரிங்களா? மத்தபடி இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல விசிட் பண்ணிட்டு, அந்த இன்ஸ்டிடியூட் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து ஆட் பண்ணுங்க. இதே நீங்க அந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா, கூகுள் ஸ்காலர்லயே போட்டீங்கன்னா, அது என்னது, உங்களுக்கு அந்த ஸ்கீம்க்கான ஆர்டிகிள்ஸும் வரும். சரிங்களா? இப்ப பிஎம்எஃபிஒய்ன்னு போட்டோம்னா பாருங்க, எஃபிஒய்ன்னு போட்டீங்கன்னா, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸோ இல்லாட்டி அதோடைய எஃபெக்டிவ்னஸோ டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாரி அதையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டிடியூட் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டிடியூட் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து இது இருந்ததுன்னா, டாபிக் இருந்ததுன்னா, அந்த இன்ஸ்டிடியூட் ரிலேட்டடா வேற என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அந்த மாதிரியான ஸ்டடீஸ வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஆர்டிக்கிளா எடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் வந்து உங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்களுக்கான ஒர்க்கா சொல்லியிருக்கேன். இந்த ஒர்க்க பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் வந்து ஃபியூச்சர் கிளாஸ்க்கு சரிங்களா, 7த்தோ, 8த்து, 9த்துல எக்சர்சைஸ்ன்னு நெனைக்கிறேன். அது வந்து ஒரு ஜெனரல் ஆர்டிக்கிள் ஒண்ணு தேவைப்படணும். அதாவது நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் சரிங்களா? அதுக்கு வந்து இப்ப இருந்தே நீங்க நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. அது எந்த மாரி ஆர்டிக்கிள் கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டுவோடைய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியல் ஆர்டிக்கிள் சரிங்களா? எடிட்டோரியல் என்னது, சென்டர் பேஜ்ல இருக்கும். சரிங்களா? இப்ப சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து தி ஹிண்டுவோடது சரிங்களா? ஹிண்டுவோடது பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க பாருங்க. சென்டர் பேஜ்ல பாருங்க. எடிட்டோரியல் இருக்கா? எடிட்டோரியல்னு சொல்லிட்டு இந்த மாரி இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து சின்ன சின்ன ஆர்டிகிள்ஸ். இது எடுக்க வேண்டாம். இது வந்து ரொம்ப சின்ன ஆர்டிகிளா இருக்கும். ரைட் சைட்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆர்டிகிள் எடுங்க. ஆத்தரோட நேமோட குடுத்துருக்காங்க. நேம், ஃபோட்டோஸோட குடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆர்டிகிள் வந்து ஒரு ஆர்டிகிள். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பெர்சனும் எல்லாரும் ஒவ்வொரு ஆர்டிகிள் எடுத்து வச்சிருக்கணும். ஒருத்தங்க எடுத்த டாபிக்க இன்னொருத்தங்க எடுக்கக்கூடாது. சரிங்களா? அந்த மாரி இருக்கும். சரிங்களா? அதனால ஒருத்தங்க எடுத்த டாபிக் இன்னொருத்தவங்க வந்து எடுத்தது வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. இந்த மாரி பாருங்க. மேல கீழன்னு 2 ஆர்டிக்கிள் இருக்கும். அதுல ஏதாவது
ஒரு ஆர்டிக்கிள் சரிங்களா? எடுத்து வச்சுக்கங்க. எடுத்து நீங்க நியூஸ் பேப்பர்ல எடுத்து டைரக்ட்டா கட் பண்ணி கொண்டு வந்தாலும் சரி. இல்லாட்டி அந்த நியூஸ் பேப்பர கொண்டு போய் நீங்க ஜெராக்ஸ் போட்டு, ஜெராக்ஸ் காப்பி கொண்டு வந்தாலும் சரி. சரிங்களா? அத வந்து நீங்க ரெக்கார்ட்ல அட்டாச் பண்ணணும். அதனால முடிஞ்சா ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கங்க. இல்லாட்டி நியூஸ் பேப்பரே உங்களுக்கு என்னது உங்களோட ஜூனியர்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லாட்டி நீங்க என்ன எக்கனாமிக் டைம்ஸ் ஏதோ ஒரு அ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ வாங்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அதுலயும் எடிட்டோரியல் இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கங்க. சரிங்களா? சென்ட்ரல் பேஜ்ல இருக்கும். அந்த ஆத்தரோட நேமு, அவங்களோட ஃபோட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய பெரிய ஆர்டிக்கிளா எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல காட்டுறேன் பாருங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் பாருங்க அதே மாரி தான். சரிங்களா? லெஃப்ட் சைட்ல இருக்கிறத எடுக்கக்கூடாது. ரைட் சைட்ல இருக்கிறது பாருங்க. ஆத்தரோட நேம் போட்டு இந்த மாரி பெரிய ஆர்டிகிள்ஸா இருக்கும். சரிங்களா? இந்த மாரி இருக்கிறத எடுத்துக்கலாம். ஒண்ணு ஹிண்டு, இல்லாட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ், இல்லாட்டி நீங்க வாங்குற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ அதுல இருந்து கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ட்ஸ்ன்னு போட்டு இந்த மாரி பெரிய ஆர்டிகிள்ஸ் குடுப்பாங்க. அப்புறம் ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா, சண்டேஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னது பெரிய பெரிய ஆர்டிகிள்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு 12வது, 13வது பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆர்டிகிள்ஸா குடுத்துருவாங்க. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு பெரிய ஆர்டிகிள் கூட நீங்க எடுத்துக்கலாம். எடிட்டோரியல் தான் எடுக்கணும்னு இல்ல. இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிகிள் ஏதாச்சும் ஒரு டாபிக்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கிற இத வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து நீங்க அடுத்த ஜெனரல் ஆர்டிகிள் எக்சர்சைஸ் நான் சொல்லும்போது நீங்க எடுத்துட்டு வந்தா போதும். அடுத்த கிளாஸ் வரும்போது உங்களுடைய அசைன்மென்ட்டுக்கு ரிலேட்டடா ஒரு டெக்னிக்கல் ஆர்டிக்கிள் 2 ஆர்டிக்கிள் பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு வந்திருக்கணும். அப்புறம் அதோடைய அவுட்லைன் போட்டு நீங்க வந்து கொண்டு வந்திருக்கணும். சரிங்களா? என்னென்ன இது வந்து டிஸ்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் கம்மிங் வீக் இல்லாம அதுக்கடுத்து வரும்போது என்ன பண்ணணும், நீங்க பிபிடி போட்டு கொண்டு வந்திருக்கணும். சரிங்களா? இது உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது அசைன்மென்ட்ல இண்டிவிஜுவலா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இண்டிவிஜுவலா வந்து என்ன மீட் பண்ணுங்க. பிபிடி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம இது மே மந்த் லாஸ்ட் வீக்லேருந்து ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு சான்ஸ் தான் குடுப்பேன். சரிங்களா? அதனால அதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பெட்டரா பண்ண பாருங்க. சரிங்களா? நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஸ்கில்ஸ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நீங்க ப்ரெசன்டேஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? சொன்ன ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? தேங்க் யூ.